பாஜக காங்கிரஸ் கட்சி பேதம் இல்லாமலும் அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் முக்கியமான தலைவர்கள் கருத்துக்களை என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த தர்மஸ்தலா அப்படிங்கிறது மிக முக்கியமான பவர்ஃபுல்லான ஒரு கோவில். ஆனால் அங்கு தோண்டப்பட்ட 16 சைட்டுகளில் 15 சைட்டை பொறுத்த வரைக்கும் மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக எதுவும் கிடைக்கல. 2 சைட்டில் போன்ஸ்கள் தான் கிடைத்திருக்கிறது. மண்டி ஓடுகள் கூட பெரிய அளவில் கிடைக்கல. இப்படியான சூழ்நிலையில் இந்த 13வது சைட்லையும் எதுவுமே கிடைக்கல, மனித எலும்புக்கூடுகள் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஜிபிஆர் டிவைஸ் சிக்னல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தால் அந்த விசில் ப்ளவர் திடீர்னு தோன்றி இல்லை அங்கே நான் நூற்றுக்கணக்கான பணங்களை புதைச்சேன் அப்படின்னு சொன்ன விசில் ப்ளவரை பொறுத்த வரைக்கும் சும்மா விடக்கூடாது. அந்த விசில் ப்ளவருக்கு தூக்குல தொங்க விட வேண்டும் அப்படின்ற கருத்துக்களை முன்வைக்க சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 13வது சைட்லையும் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா இந்த விசில் ப்ளவருக்கு ஒரு இக்கட்டான சூழல் ஏற்படும். அதாவது பார்த்தீங்கன்னா 1995 இருந்து 2014 காலகட்டம் வரைக்கும் நான் இங்கே துப்புரவு பணியாளராக வேலை பார்த்தேன். அந்த காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிற தகவல்களை முன் வச்சிருந்தாங்க. அப்போ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2014 இருந்து சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தலைமறைவாக நான் இருந்துகிட்டு இருந்தேன். காரணம் என்ன அப்படின்னா, இது சம்பவங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறனால எனக்கு அச்சுறுத்தல் ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிற நிலையில தான் நான் தலைமறைவாக குடும்பத்தோடு இருந்தேன் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. இப்போ விசில் ப்ளோவர் சொன்னது போல அங்கு எந்த விதமான எலும்பு கூடுகளும் கிடைக்கல அப்படின்னா மீண்டும் இந்த விசில் ப்ளோவரை பொறுத்த வரைக்கும் வெளியில் வர முடியுமா? காரணம் என்ன அப்படின்னா, கட்சி பேதம் இல்லாமல் அமைப்புகள் பேதம் இல்லாமல் இப்ப எல்லாருமே விசில் ப்ளோவரை சாகும் வரை தூக்குல இடணும், அரெஸ்ட் பண்ணப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க.